நம்ம ரொம்ப சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது நம்மளோட முளைக்கட்டின ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். சாதாரண ராகி மாவை விட முளைக்கட்டின ராகி மாவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாழை இலையில நெய் தடவிக்கங்க. நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவை நல்லா தட்டி எடுத்துட்டு ஒரு தோசை தவாவில் வச்சு 2 பக்கமும் நெய் தடவி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே போல் மீதம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு நடக்கலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஆற வச்ச ராகி ரொட்டியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ அதே ஜாரில் வறுத்து வச்ச நடக்கல்ல எள்ளு 2 சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதையும் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நெய் சேர்த்து உருண்டைகளாக உருட்டினா ஒரு சூப்பரான ராகி சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.